ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் காலேஜ் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜ் போயிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் காலேஜ் போகணும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். சில பேர்த்துக்கு அப்டேட் இன்னும் வரலன்னு சொன்னீங்க, ரீஓப்பனிங் டேட்டு. தயவு செய்து உங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒரு காலேஜ் ஒரு டேட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. அட்டானமஸ் கல்லூரினா அவங்க தான் முழுக்க எல்லாமே. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் தம்பி. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் திரும்பவும் சொல்கிறேன், 12th ஃபெயில் ஆனவங்கன்னா ஃபெயில் ஆகி அட்டெம்ப்ட் எழுதினவங்க, அண்ட் யாருக்காலும் நாட் அலாட்டர் வந்திருக்கணும், அண்ட் காலேஜ் சீட்டு நான் கையில் வச்சுருக்கேன் சார், எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரலாமா, அவங்களும் சேர்ந்துக்கலாம். அண்ட் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 3rd ரவுண்டில் அவங்க. ஸோ இது வரைக்கும் காலேஜ் அட்மிஷன் போடாதவங்க கூட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போட்டுக்கலாம். பட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் சீட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்ல கல்லூரியில் சீட்டு முடிஞ்சிருக்கும். ஏன்னா 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருது. தயவுசெய்து நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கேளுங்க. ஆல்ரெடி ஒரு சீட்டை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சீட்டை விட்டுட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 3rd ரவுண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரவுண்ட் 2 எதுக்கு வர்றீங்க? ஏன்னா எப்படி நல்ல கல்லூரி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ கோர்ஸுக்காக நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் போனீங்கன்னா அந்த ஒரு நல்ல காலேஜ் கூட கிடைக்காது. ஸோ அதனால் தயவு செய்து அந்த ஒரு மனசை மட்டும் விட்டுருங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கல்லூரி கிடைக்கும். பட் மெக்கானிக்கல் சிவில்னால் நல்ல கல்லூரி கிடைக்கும். கம்ப்யூட்டர்னால் கொஞ்சம் கீழே இருக்க கல்லூரிகள் தான் கிடைக்கும். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் இயர் சிலபஸ் ரெகுலேஷன் 2021 அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ரெகுலேஷனில் என்ன சார் பண்ணுறது, எப்படி பார்க்கறது, நாங்கள் டஃப்பாக ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து காலேஜ் போய் ஒரு வாரத்தில் தெரிஞ்சுக்குவீங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் அரியர் வைக்காமல் ஃபஸ்ட்டு படிக்கணும். அப்போ தான் பிளேஸ்மெண்ட்டில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரியர் வைக்காமல் படிங்க. யாரெல்லாம் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று போயிருப்பாங்க, ஸோ அவங்கெல்லாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அரியர் வைக்காமல் படிங்க. ஏன்னா அந்த ஒரு சிஜிபிஏ வச்சும் கூட உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் பிளேஸ்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் அரியர் வச்சிங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் ஃப்ரீ ஒரு 50,000 ரூபாய் கட்டினா போதும், 1 லட்ச ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் சேர்த்திருப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது அரியர் வைக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா சிஜிபிஏ கம்மியாச்சுனாலும் உங்களுக்கு அதை ஒரு காரணம் காட்டி திரும்பவும் நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்டுங்க, 3 லட்சம் கட்டுங்க, 2 லட்சம் கட்டுங்கன்னு சொல்லிட போகிறாங்க. ஸோ ஆனால் காலேஜஸ் கிட்ட கேட்டால் அப்படி இல்லைங்கிறாங்க. பட் எதாக இருந்தாலும் நம்ம சைடு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்துக்கலாம். ஸோ அதனால் 2 பிரிச்சுக்கலாம், அட்டானமஸ், நான் அட்டானமஸ். ஸோ அட்டானமஸை பொறுத்த வரைக்கும் annayuniv.edu வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆனது, அதாவது இதில் கரிக்குலம் அப்படின்ட்டு இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில். அதில் போனீங்க இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸ் அஃபிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்னா என்னென்னா, யூனிவர்சிட்டி கேம்பஸ், சாப் கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், சிஇஜி கேம்பஸ், இல்லை யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட் கேம்பஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சிலபஸ் தான். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஃப்ரேம் பண்ணுற அதே சிலபஸ் அதே தான். அஃபிலேட்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் சேம் தான், கொஞ்சம் வேரியாக இருக்கும், அவ்வளோதான். காமனாக எல்லாத்துக்கும் ஒன்று தான். அஃபிலேட்டட் இன்ஸ்டிடியூஷனாக நான் அட்டானமஸ் சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் வர ப்ரைவேட் கல்லூரிகளில் நான் அட்டானமஸ் கல்லூரி சொல்கிறேன். கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, நான் அட்டானமஸ் கல்லூரி சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து ரெகுலேஷன் 2021. இது ஈஸியாக டஃப்பான்னு கேட்டால் ஈஸி தான். எப்போவுமே இருக்கிற சிலபஸ் தான். 6 சப்ஜெக்ட் ஒரு செமஸ்டருக்கு வரும், 3 லேபு வரும். 6 சப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, ஹெரிட்டேஜ் தமிழ் கண்டிப்பாக இப்போ மேண்டேரி ஆகிட்டாங்க தமிழ். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ், அதாவது எம்ஒன்னு சொல்லுவாங்க, மேக்ஸ் பேப்பர் 1, அப்புறம் ஃபண்டமெண்டல் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ஒரு 6 சப்ஜெக்ட் கூட 3 லேபு, பைத்தான் ப்ரோக்ராமிங் அந்த லேப் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப் வரும். அதை விட்டிங்கன்னா இங்கிலீஷ் லேப் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஓகே. ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டர் சிலபஸ் இதுதான். 6 சப்ஜெக்ட்டு 3 லேப் வரும். கிட்டத்தட்ட 3 மாதத்தில் இதெல்லாம் படிப்பீங்க. அதே மாதிரி தான் அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்கும். ஒரு வருஷத்துக்கே 12 சப்ஜெக்ட் படிப்பீங்க, 2 செமஸ்டர் சேர்த்து 6 லேப் பண்ணுவீங்க. இப்படி தான் இன்ஜினியரிங் சிலபஸ் அமைஞ்சிருக்கும். இன்ஜினியரிங்கோட கரிக்குலம் இதுதான். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஈஸி. என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் இதுதான். கம்ப்யூட்டர் எடுத்தாலும் இதுதான், ஈஸி எடுத்தாலும் இந்த ட்ரிபிள் எடுத்தாலும் தான். ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மோரோவர் காமனாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மேபி ஏதோ ஒரு கோர்ஸுக்கு மாறி இருக்கலாம். ஆனால் செகண்ட் செமஸ்டர்லேருந்து சில சப்ஜெக்ட் வேரி ஆகும். உதாரணத்துக்கு சிவில் மெக்கானிக்கல் எடுத்திங்கன்னா அவங்க சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று வரும். ட்ரிபிள் எடுத்திங்கன்னா சர்க்யூட் தியரின்னு ஒரு பேப்பர் வரும். அந்த மாதிரி ஏதாவது பேப்பர் வரும். ஸோ நான் மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா, எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படிச்சிடலான்னு வைங்களேன். சிஎஸ்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ட்ரிபிள் சிவில், இசிஇ, மெக்கானிக்கல்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பட்
படிச்சலான்னு வைங்க ஏதோ ஒன்று. ஆனால் மேக்ஸில் மட்டும் அரியர் வைக்காதீங்க. மேக்ஸில் அரியர் வச்சிங்கன்னா ரீட்டைன் பண்ணி அது அரியர் வச்சு அது கிளியர் பண்ணி எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து அரியர் வைக்காதீங்க, சரிங்களா? இதை தான் வந்து நான் சொல்கிறேன். இந்த சிலபஸ் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா unnavy.edu போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் சீட்டு இன்ஜினியரிங் டிகிரி ஒன்று சும்மா கிடச்ச டஃப்பாக தான் இருக்கும். டஃப் தான். அது எப்படி நம்ம ஈஸி படுத்தி படிக்கலாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுக்கு எடுக்க போகிற ஸ்டாஃப் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டாஃப். ஒரு கல்லூரியில் ஸ்டாஃப் தான் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸ் எப்படி, மேக்ஸ் எப்படி, கெமிஸ்ட்ரி எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஸ்டாஃப் தான் முக்கியம். அதனால தான் கேட்குறேன். இண்டிவிஜுவலாகவே நான் கேட்டிருக்கேன் பசங்கிட்ட, நான் சேர்த்து விட்ட பசங்கிட்டலாம் கேட்டிருக்கேன், ஸ்டாஃப் எப்படிப்பா இருக்காங்க, ஸ்டாஃப் நல்லா நடத்துகிறாங்களா, நடத்துகிறது புரியுதுங்களா? அவங்களுக்கு ஸ்டஃப் இருந்தால் தான் நமக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்கும், சப்ஜெக்ட் நாலேஜும் வரும். அண்ட் ஆல்சோ அந்த செமஸ்டர் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மனப்பாடம் பண்ணி 12th பண்ண மாதிரிலாம் பண்ணுறதுக்கு சில சப்ஜெக்டில் முடியாது, ப்ராப்ளமேட்டிக்கல் பேப்பர்லாம் முடியாது. ஸோ தயவுசெய்து அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் அப்படிங்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். பட் ஈஸி பண்ணி தரது ஃபேக்கல்ட்டி கையில் தான் இருக்குது. நீங்கள் ரெகுலராக படிக்கணும். 12th என்ன பண்ணீங்களோ அதை தான் படிக்கணும். நீங்கள் காலேஜ் போய்ட்டு படிக்காமலாம் இருக்கக்கூடாது. ஸோ எனிவே இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சா பேசிட்டேன். டஃப்பாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் நான் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப பயப்படுத்துறதுக்கு நான் இந்த வீடியோ போடல. பிளேஸ்மெண்ட்ஸ் வரணும்னா அரியர் வைக்காதீங்கன்னா ஏன்னா நிறைய ஐடி கம்பெனியில் இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்டு எடுக்கிறது இல்லை, ஐடி கம்பெனிங்க ரெக்கவர் பண்ணுறது இல்லை. காரணங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய தேவைப்படுறதில்ல அவங்களுக்கு. அதனால் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமலே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் தோக்கிறது வேறு, ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் சொன்னால் அரியர் வைக்காதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவாக சொல்கிறேன், நான் அட்டானமஸ் பற்றி தான் இத்தனை சொன்னேன். அட்டானமஸ் சிலபஸ்ங்கிறது இன்னும் ஹெவியாக இருக்கும். அவங்க கரிக்குலம் வந்து எப்படி பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூஷனாக அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க, கிருஷ்ணானா ஒன்று வச்சுருப்பாங்க, குமரகம்னு வச்சுருப்பாங்க. சப்ஜெக்ட் வந்து வேரி ஆகும். அதாவது சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த செமஸ்டரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் படிக்கிறது அந்த பையன் வேறு காலேஜில் 3rd செமஸ்டரில் படிப்பான், அந்த மாதிரி மாறும், அவ்வளோதான். மித்தபடி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கரிக்குலம் வந்து அவங்க தான் வந்து செட் பண்ணுவாங்க, சரிங்களா? கரெக்ஷனும் அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அட்டானமஸ் கல்லூரியில் ஒழுக்கமாக தான் எக்ஸாம் வச்சு இது பண்ணுறாங்களா, பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டாக தான் போடுறாங்களா, அவங்களோட தரத்தை பார்க்குறக்கு, அவங்க பசங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க தரப்புலேருந்து ஒரு சப்ஜெக்டை எக்ஸாமை வைக்கலான்ட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருக்குமாங்க சார்? டஃப்பாலாம் இருக்காது. பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எப்படியோ அப்படி ஒரு மாடரேட்டாக 2 பேர்த்துக்கு சரி சமமாக இருக்கும். ஈஸி இருக்காது, டஃப் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரை அட்டானமஸ் கல்லூரிக்கும் செட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் வைக்க போகிறாங்களா. அது என்ன சப்ஜெக்ட்லாம் தெரியல. கோர்ஸ் வைஸ் மாறும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி மாறும். அந்த சப்ஜெக்ட்டு வந்து கிளியர் பண்ணி ஆகணும். அதில் ஃபெயில் ஆகிட்டோம்னா அந்த கணக்கெடுப்பு வேறு மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அதோட தரத்தை பார்க்குறக்கு, அட்டானமஸ் கல்லூரியோட தரத்தை பார்க்குறக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் அப்டேட் வந்துட்டுருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிக்கிற எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங்க்கு நிறைய அப்டேட் இருக்குது. ஸோ வருங்காலத்தில் நம்ம வீடியோக்களில் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிடுங்க. சிலபஸை பற்றி சொல்லிட்டோம் எப்படி இருக்கும்னு. அடுத்தது வந்து சிலபஸ்க்குள்ளே போயிட்டு எப்படி வந்து மேக்ஸ் இருக்கும், எப்படி ஃபிசிக்ஸ் இருக்கும், அந்த சிலபஸ் பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நான் மறக்கலை, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். யாராலும் சப்ளிமெண்ட்ரிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 4ஆம் தேதி முடிஞ்ச டைமு நான் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இன்கேஸ் எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு வேணும்னா நாட்டாட்ட வந்தவங்க, டிக்ளைன் கொடுத்தவங்க, யாராக இருந்தாலும், காலேஜ் கிடைக்காதவங்க யாராக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.